சிவாயினம் எல்லாருக்கும் வணக்கம். இப்படி சீவக சிந்தாமணிக்கு இணையா வேற எந்த நூலுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ எல்லா நூலையும் புறக்கணிச்சிட்டு வரான் அனபாயன். அதனால சீவக சிந்தாமணியோட நாட்டமும் புலமையும் உடையவர்கள் கிட்ட மட்டுமே அதிகமா பேசி ஈடுபாடு கொள்றான். அதனால அவங்களுக்கு வேண்டியதை தந்து உயர்ந்த பட்டமும் கொடுத்து சிறப்பிச்சான். அதனால சோழ நாட்டுல சமய காப்பியமான சீவக சிந்தாமணியை படிப்பவர்களும் போற்றுபவர்களும் அதிகமாகிக்கிட்டே வராங்க. அதனால நாளுக்கு நாள் சமணர்களினோட சமய காப்பிய அறிஞர்களும் அவங்களோட கூட்டுறவும் அதிகமாகிக்கிட்டே வருது. சமண அறிஞர்கள் கூறுவதை தட்டாம கேட்கிற அளவுக்கு அனபாயன் மாறிட்டே வரான். இதை எண்ணி சேக்கிழாருக்கு ரொம்ப அதிர்ச்சியும் வேதனையும் கொடுக்குது. இந்த மாதிரியே சோழ மன்னனை அவன் போக்கிலேயே விட்டா நாளைக்கு ஒருத்தனுக்கு ஒருத்தனுன்ற நிலை மாறி பல பெண்களை விரும்புறதும் பல பெண்களை மணக்கிறதும் சோழ மன்னனுக்கே ஏற்பட்டுரும். அப்படி மன்னனுக்கே அந்த நிலைனா மக்களுக்கும் அதே நிலைமைதான் ஏற்படும். அப்படின்னு இருந்தா இல்லற ஒழுக்கமும் நெறியும் முறை தவறி விடும் அப்படிங்கறது பயம் சேக்கிழாருக்கு வருது. அதனால சோழன் அனபாயனை எப்படியாவது இந்த மயக்கத்துல இருந்து மீண்டு கொண்டு வரணும் அப்படிங்கறத உணர்றாரு. அதனால அனபாயன் சோழனோட அந்த நிலை எப்படியாவது மாத்திடணும். அப்படி செய்வதுதான் தலைமை அமைச்சரோட கடமை அப்படிங்கறத அவர் உணர்றாரு. சீவக சிந்தாமணி மீது உள்ள அந்த அளவு கடந்த மயக்கத்தை தடுக்கலனா ஒருவேளை அரசன் சமண சமயத்துக்கே மாறிடுறதுக்கு நிலை ஏற்பட்டுரும். அப்படி ஒரு நிலை ஏற்பட்டா அந்த நாள் வரையில சமண சமயத்துக்கு அடிமையாகாம சைவ தமிழ்நெறி நாடா திகழ்ந்த சோழனும் சோழ நாடும் சமண சமயமாகிவிடும். அதை நினைச்சு சேக்கிழார் ரொம்ப வருந்துறாரு. எப்படியாவது அனபாயன் சோழன் சீவக சிந்தாமணியோட மயக்கத்துல இருந்து மீட்டும் உறுதி கொண்ட அவரு அது வரைக்கும் அனபாயன்ட்ட நெருங்கி பழகாதவர் நெருங்கி பழக ஆரம்பிக்கிறார். அப்படி நெருங்கி பழகும் போது ஒரு நாள் அவர்கிட்ட கேட்கிறாரு, உலகமெல்லாம் போற்றுமாறு சோழ நாட்டை உன்னத முறையில் ஆளும் அரசே, தாங்கள் அல்லும் பகலும் காமரசத்தை அதிகமாக தரும் அந்த சீவக சிந்தாமணியில் அதிகமாக ஈடுபடும் காரணத்தை அறிந்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்கிறாரு. அதை கேட்ட அனபாயனுக்கு ஆர்வம் தாங்கல. நம்ம படிக்கிற புத்தகத்தை பத்தி ஒருத்தர் கேட்டா எப்படி இருக்கும், நம்மளுக்கு அதை பத்தி சொல்றதுக்கு ஒரு ஆர்வம் இருக்குல்ல, அதே ஆர்வத்தோட அனபாயனும் சொல்றான், அமைச்சர் பெருமானே, சீவக சிந்தாமணியை போல ஒரு இன்பரசம் தர காப்பியும் இந்த தமிழ் நூல்லையே இல்ல. அதனாலதான் அந்த நூல் மேல எனக்கு அதிகமா ஈடுபாடு இருக்கு அப்படின்னு அனபாயன் சொல்றான். அதுக்கு சேக்கிழார் சொல்றாரு, அரசே, நீங்க இப்போ போற்றி மகிழ்ற அந்த சீவக சிந்தாமணி ஒரு சிற்றின்பம் தர ஒரு காப்பியம் தான். அது இந்த பிறவிக்கு இந்த உலக வாழ்க்கைக்கு மட்டும்தான் பயன்படும். இதுவே பக்தி சுவை மிகுந்த சிவனடியார்களோட வரலாற்றை கேட்டிருந்தா அதுக்கு பிறகு சீவக சிந்தாமணியில இருந்து வர இன்பம் வரும் சிற்றின்பம் மட்டும்தான் நீங்க உணர்ந்துருவீங்க. அதுக்கப்புறம் நீங்க அதை அறவே விட்டுட்டு பேரின்பம் தரும் அடியார்கள் வரலாற்றிலே நீங்க ஆழ்ந்துருவீங்க அப்படின்னு பக்குவமா அனபாயனுக்கு சேக்கிழார் சொல்றாரு. அதை கேட்ட அனபாயனுக்கு நம்ப முடியாம அவர் வியப்படைறாரு. காமச்சுவை தரும் சீவக சிந்தாமணி காப்பியத்தை விட பக்தி சுவை தரும் சிவனடியார்கள் வரலாறு எவ்வாறு பேரின்பத்தை தர முடியும் அப்படின்னு அனபாயன் சேக்கிழார் பார்த்து கேட்கிறாரு. அதற்கு சேக்கிழார் தேர்ந்தெடுத்து கூறியதுதான் சிவனடியார்களுடைய புனித வரலாறு அடங்கிய திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம்.